Hello everyone, welcome to Mr. G Tech Tamil. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஞ்சல் லோன் ஆப்பில் நீங்கள் ஏதாவது எஸ்ஐபி வந்து கேன்சல் பண்ணிட்டீங்க. அது ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க. மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜில் இருப்பீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எஃப்என்ஓ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஜ் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து போயிருங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஜ் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதில் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீனில் நோ ஆக்டிவ் எஸ்ஐபிஸ்னு எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா வியூ இன்ஆக்டிவ் எஸ்ஐபிஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த எஸ்ஐபியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கேன்சல் பண்ணிவிட்டேன், பேமெண்ட் பண்ண முடியாதனால. ஸோ அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரீஸ்டார்ட் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் HDFC ஸ்மால் கேப் ஃபண்டில் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் எஸ்ஐபி இருக்குது. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அந்த அமௌண்ட் சேம் அமௌண்ட் வந்துருச்சு. டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுறது அப்படின்னா மாற்றிக்கலாம், ஓகேவா? ஸோ டேட்டு மாற்றிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ அதே ஃபண்டில் மறுபடியும் எஸ்ஐபி வந்து உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆயிரும், ஓகேவா? ஸோ இதே மெத்தடில் நீங்கள் என்னென்ன ஃபண்டில் வந்து எஸ்ஐபி பர்மனெண்ட்டாக கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிங்களோ அதை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆக 2 days ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐபி வந்து இங்கே ஆக்டிவ் எஸ்ஐபியில் ஒன்று வந்து ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில். ஃபஸ்ட்டு வந்து நோ ஆக்டிவ் எஸ்ஐபின்னு மெசேஜ் வந்துச்சு இல்லையா? இப்போ அந்த அதே எஸ்ஐபி பேஜில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எஸ்ஐபின்னு சொல்லி அந்த ஒரு ஃபண்டு வந்து வந்துருச்சு. HDFC ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், மறுபடியும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு டவுட் இருக்குது, வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.